ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 18/4/2025 நிர்மல் NR 428க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்த ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 935 ரிசல்ட். ஃபுல் ப்ரைஸில் வந்து 210,935. அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா 211. அதுக்கு முந்தின வாரம் 941 சொல்லிட்டு இது எல்லாமே வெள்ளி டு வெள்ளி ரிசல்ட் நண்பா. ஏன் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களுக்கு வந்து டவுட் வரும். நேற்றுக்கான ரிசல்ட் இல்லை, முந்தானத்துக்கான ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கெழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இது நான் வெள்ளி டு வெள்ளி கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு நிர்மலுங்கிற கம்பெனிலேருந்து வரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் வின்னிங் எடுக்க முடியும் நண்பா. அதனால தான் நம்ம எப்போதுமே வீக் டு வீக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 65 3223 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 448லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 379. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 65ங்கிறதுனால இதில் நம்மளுக்கு இந்த 37 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட நம்ம இந்த ட்ரா நம்மளுக்கு +3 and 2 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 3 கூட்டினோம்னா 6, இங்கே 7 2 கூட்டினோம்னா 9, 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 448க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 9. இப்போ இந்த 448க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 649. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 and 9. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C நண்பா. ஸோ இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. நம்ம சிங்கிள் போர்டு தான் பார்க்குறோம், ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ 649 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 649 ஃபுல் ப்ரைஸில் வந்து 388. இதில் நமக்கு தேவை 38 மட்டும்தான். இதோட +23. இப்போ கூட்டிடலாம். 3 2 கூட்டினா 5, இங்கே 8 3 கூட்டினா 1, 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 649க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 5 1. இப்போ நம்மளுக்கு இந்த 649க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 941. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 2 ட்ரா முடிஞ்சு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா AC, ரெண்டாவது ட்ரா வந்து நம்மளுக்கு C. இப்போ 941க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 191. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 19. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 23. இப்போ இதை கூட்டிடலாம். 1 2 கூட்டினோம்னா 3, இங்கே 9 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 9 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2, 3 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 941க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 2. இப்போ இந்த 941க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 311 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 211. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆனால் போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 3 ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 3 ட்ராவில் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது. அது போக நம்மளுக்கு போர்டும் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு அப்படியே கிடச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 211 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறது வந்து 216ல் 21 எடுக்க போகிறோம். இப்போ இதோட நம்ம 3 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 3 2 கூட்டினோம்னா 5, இங்கே 2 1 கூட்டினோம்னா 3, 5 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 211க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 3.
இப்போ இந்த 211க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 935 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடுத்து வந்தாச்சு. ஏன்னா இந்த 935 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கு நம்ம இதில் தான் நண்பா சி போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது, அதோட போர்டுகளும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 935 ஃபுல் ப்ரைஸில் வந்து 210. இதில் நம்ம எடுக்க போகிறது 21. இதோட ப்ளஸ் நம்மளுக்கு 23. இப்போ இதை கூட்டிடலாம். 2 கூட்டினோம்னா 4. இங்கே நம்மளுக்கு 3 1 கூட்டினோம்னாலும் 4. இந்த ட்ரா நம்மளுக்கு 4 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4க்கான சான்ஸு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த ட்ரா சி போர்டு அல்லது ஆல் போர்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன் நான். இந்த ட்ரா நான் சி போர்டாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதோட சிந்தட்டிக் நம்பர் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த நம்பர்ஸையும் சேர்க்க போகிறது கிடையாது. 4 மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ 4ல் இதோட உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ட்ரா கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ராவில் நம்ம சிந்தட்டிக் நம்பர்ஸ் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. 4 கிடச்சிருக்கு. ஸோ பெய்ட்ஸ் வர்றதா இருந்தால் 44 வரலாம் அல்லது 444. ஏன்னா 44 கிடச்சிருக்கு. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஓயாமல் சொல்கிறது, அந்த ட்ரா டு ட்ரா, அதாவது நம்ம எடுக்கிறது ஒரு கிழமையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமைனா வெள்ளி டு வெள்ளி, சனிக்கிழமைனா சனி டு சனி, ஞாயிறுனா ஞாயிறு டு ஞாயிறு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. ஃபார்முலா படி தான் நம்ம கொண்டு வந்திருப்போம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 18/4/2025 நிர்மல் NR 428க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.